கார்த்திகை தீபம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். திட்டமிட்டபடி நடக்குமா ரேவதி திருமணம்? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். கார்த்திகை தீபம் சீரியலானதுதான் சாமுண்டீஸ்வரி நடவடிக்கை சந்திரலேகா கவனித்த நிலையில்தான் இன்று நடக்கப்போவது என்ன என்று பார்க்கலாம். அதாவது சந்திரலேகா சிவனாண்டியை சந்தித்து மண்டபத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாளாம். மறுபக்கம் கார்த்திக், ராஜராஜன் மற்றும் மயில் வாகனம் என மூவரும் ஒன்று கூடியிருக்க கார்த்திக் டாக்டரிடம் உண்மையை சொல்லும்படி சொல்லிவிட்டேன் என சொல்கிறாராம். அடுத்ததாக தான் மயில் வாகனம் ராஜராஜனை கூப்பிட்டு நாம இதை இப்படியே விடக்கூடாது, உண்மையை தெரியப்படுத்தவும், அது மட்டும் இல்லாமல் பரமேஸ்வரி பாட்டியும் வரவையுங்கள் என்றும் ராஜராஜன் அம்மாவுக்கு ஃபோன் செய்து மண்டபத்திற்கு வர சொல்கிறாராம். அதனைத் தொடர்ந்து ரேவதி ரூமில் ரோகிணி நடந்த விஷயங்களை நினைத்து வருத்தமாக இருக்கதை அதை கவனித்த ரேவதி எல்லாம் உன்னுடைய தப்புதான், அம்மா பேச்சை கேட்டு நீ எதுக்கு மாமாவோட சேர்ந்து வாழல, ஒதுங்கி இருக்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதானே குழந்தை பிறக்க என்றும் அவர் கூறுகிறார். தொடர்ந்து முன்னதாக மகேஷிற்கு தோழனாக கார்த்திக் இருப்பான் என சாமுண்டீஸ்வரி கூறினாளாம். தொடர்ந்து ரேவதியுடன் தோழி பெண்ணாக ரோகிணியை உட்கார வைங்க சொல்லுங்க. சாமுண்டீஸ்வரி ரோகிணியை வேண்டாம் என்றாலாம். ஏன் ரோகிணி வேண்டாம் என்று கேட்க, அவளுக்கு குழந்தை இல்லை என்பதால் வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. இதனையடுத்து கூட்டத்தில் இருந்தவர்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்கிறாராம். அடுத்ததாக மண்டபத்திற்கு வந்ததும் ஆர்த்தி எடுக்க சொல்லி ஒரு பெண்மணி சொல்ல, மகேஷ் ரேவதி ஒன்றாக நிற்கும் போதுதான் மயில் வாகனம் மகேஷை பிடித்து லைட்டாக தன் பக்கம் இழுத்து கார்த்திக் மற்றும் ரேவதிக்கு ஆர்த்தியும் எடுப்பது போல் மாறுகிறாராம். ரேவதிக்கு ஆர்த்தி எடுப்பது போல் மாறுகிறது. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி ரொம்பவும் சந்தோஷப்படுகிறாளாம். இதனைத் தொடர்ந்துதான் அடுத்த கதைக்களமானது. திட்டமிட்டபடி ரேவதி திருமணம் நடக்குமா என்றும் அதில் பிரச்சனைகள் ஏதும் வர இருக்கிறதா என்றும் அடுத்த கதைக்களம் உருவாகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.